நில்லு. ஏய், மரியாதைய வழிய விடுங்க. ஏய், மருந்து எங்க கிட்ட கொடுத்துட்டுனா நீ உசுரோட இருப்ப. உன் மருமகளை காப்பாத்த நினைச்ச உன் உசுறு போயிடும். உன் உசுரா இல்ல உன் மருமக உசுரா நீயே முடிவு பண்ணிக்க. ஏய், மரியாதைய வழிய விடுங்கடா. ஏய், குடு குடு. ஏய், குடுங்கடா. ஏய், குடு குடுங்கடா. காத்ரா. போடா. நீங்க போகமா. சஞ்சய் போடா நீ. போ, அம்மா மட்டும் போறாங்க. என்ன யோசிச்சுட்டு இருக்க? போ போ. டேய் சஞ்சய் போடா. டாக்டர், அதோ பேத வந்துட்டா. டாக்டர், டாக்டர் டாக்டர், டாக்டர் டாக்டர் சொல்லுங்க சார். மருந்து எடுத்துட்டு வந்துட்டாங்க. மருந்து வந்துருச்சா? இந்தாங்க. தேங்க் காட். நல்லது மேடம். நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
டாக்டர் என்ன இன்ஜெக்ஷன் போட்டாச்சா? வித்யா எப்படி இருக்கா? வித்யா பொழைச்சிட்டாங்க மேடம். இனி அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. அம்மா விஜய் வாடா. அம்மா வித்யா பழச்சிட்டாளா? வித்யா பொழைச்சிட்டாடா. நிஜமாவே இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் தான். இவ்ளோ பிரச்சனையை தாண்டி அவங்க உயிர் பொழைச்சிருக்காங்க. வேதா மேடம், நீங்க இல்லைன்னா உங்க மருமக பொழைச்சிருக்கவே முடியாது. ஒரு கட்டத்துல எனக்கெல்லாம் நம்பிக்கையே விட்டு போச்சு. இந்த மருந்து மட்டும் ஒரு 5 நிமிஷம் லேட்டா வந்திருந்தாலும் வித்யாவை நீங்க உயிரோடவே பார்த்திருக்க முடியாது. டாக்டர் நான் வித்யாவை பார்க்கலாமா? டாக்டர் உடனே அவளை பார்க்கணும் போல இருக்கு. போய் பார்க்கலாமா? ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுங்க, நான் சொல்றேன், அப்புறமா பார்க்கலாம். டே சஞ்சய், அவ்வளோதான்டா. இனி வித்யாவுக்கு எதுவும் ஆகாதுடா. என் மருமக அந்த யமனையே ஜெயிச்சுட்டு திரும்ப வந்திருக்கான. டேய், நீ ஒன்னும் பயப்படாதடா. இனி அவளை யாராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. டாக்டர் டாக்டர் யாராவது ஒருத்தர் மட்டும் போய் பாருங்க. ஆ. நீங்க போங்கம்மா. பரவாயில்ல சஞ்சய், நீ போய் பார்த்துட்டு வா, நான் அப்புறமா போய்க்கிறேன். இல்லம்மா, நீங்க போங்க. பரவாயில்லடா. அம்மா நீங்க போங்கம்மா, நீங்க போய் பாருங்க. வேதா, நீயே போ. அவங்க இன்னும் மயக்கத்தில் தான் இருக்காங்க மேடம். ஆனா கான்சியஸ் இருக்கு. நீங்க பேசுறது எல்லாமே அவங்களுக்கு கேட்கும். ஆனா அவங்களால திரும்ப தான் பேச முடியாது. ரொம்ப நேரம் எடுத்துக்க வேணாம், சீக்கிரம் பார்த்துட்டு வந்துருங்க. நான் வரேன். போங்கம்மா. அந்த வித்யாவையும் அவ அப்பாவையும் நான் சும்மா விட மாட்டேன். அவங்க 2 பேரும் என் ஜென்ம எதிரிங்க.
எடுத்துக்கோங்கம்மா. நீங்க எங்க 2 பேரையும் ஏத்துக்கிற வரைக்கும் நாங்க சேர்ந்து வாழ மாட்டோமா? இது உங்க மேல சத்தியம். இந்த குடும்பத்துக்கு ஏத்த மருமக நான் தானே நிரூபிக்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா. பாணியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த வித்யாவோட ஞாபகம் தான் வருது. அதனால அதனால என்னால இவளை ஏத்துக்க முடியல. என்ன என்னை விட்டுட்டு போயிடலான்னு முடிவு பண்ணிருந்தியா? கொஞ்ச நேரத்துல எங்க எல்லாரையுமே துடிக்க வச்சிட்டல. நானும் நீயும் இன்னும் எவ்வளவோ சண்டை போட வேண்டியிருக்கு, எவ்வளவோ பேச வேண்டியிருக்கு. உன்னை நான் அவ்வளவு சீக்கிரம் போக விட்டுடுவேனா? அந்த யமனே வந்தாலும் என்ன தாண்டிதான் ஒன்ன தொடணும். ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. என்ன மன்னிச்சிரு. கொஞ்சம் இல்ல உன் விஷயத்துல நான் ரொம்பவே பிடிவாதமா இருந்துட்டேன். உன்னை நான் நிறைய காயப்படுத்திருக்கேன். உங்க அப்பாவை, உன் குடும்பத்தை, உன் தகுதிய எல்லாத்தையுமே நான் தப்பா பேசியிருக்கேன். ஆனா அது எதையுமே நீ குறையா எடுத்துக்கல. கடைசி வரைக்கும் என்னோட அன்பு உனக்கு கிடைச்சா போதும்னு நினைச்ச பாத்தியா? அந்த மனசு யாருக்குமே வராது வித்யா. இப்ப சொல்றேன் வித்யா, பொண்ணை விட என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல மருமகளை இந்த உலகத்தோட எந்த மூலையிலையும் என்னால தேடி கண்டுபிடிக்கவே முடியாது. உன்னோட இடத்தை யாராலையும் ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது. இந்த ஜென்மம் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ என் வீட்ல தான் வாழணும். வித்யா, நான் உன்னை ஏத்துக்கிறதுக்கு இவ்வளவு நாள் ஆயிருக்கலாம். ஆனா உன் மேல எனக்கு பாசம் இல்லாம இல்ல. எப்போ நீ நம்ம வீட்டுக்குள்ள ஒரு வேலைக்காரியா வந்தியோ அப்போத்துல இருந்து இப்ப வரைக்கும் உன் மேல இருக்கிற பாசம் எனக்கு அதிகமாயிட்டே தான் போச்சே தவிர அது குறைஞ்சதே இல்ல. நடுவுல நம்மளுக்குள்ள நிறைய சண்டை நடந்திருக்கு. நான் உன்னை வீட்டை விட்டே துரத்தி இருக்கேன். ஆனா அதையெல்லாம் செஞ்சுட்டு நான் சந்தோஷமா இருந்ததே இல்ல. ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். பல நாள் நான் தூங்காம கஷ்டப்பட்டிருக்கேன். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நாம காயப்படுத்தினா அது நமக்கு தானே வலிக்கும். முழுசா நீதான் எல்லான்னு நம்பும் போதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்மள பிரிச்சிரும். இனிமே அப்படி ஒரு பிரிவு நமக்குள்ள வராது, வரவும் கூடாது. இனிமே காலம் முழுக்க நீ நம்ம வீட்ல சந்தோஷமா வாழணும். உனக்கு துணையா நான் எப்பவுமே உன் கூடவே தான் இருப்பேன். ஆனா அதுக்காக நான் உன்கிட்ட சண்டை போடாமலாம் இருப்பேன்னு நினைக்காத. கண்டிப்பா நான் சண்டை போடுவேன். மாமியாரும் மருமகளும் சண்டை போட்டுக்காம இருந்தா நல்லாவா இருக்கும்?
என்ன மன்னிச்சிடு வித்யா. நீ கண்ணு முழிச்சு உன் வாயால அத்தன்னு என்ன கூப்பிடுற அந்த நொடிக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் எழுந்து வா. வித்யா, வித்யா, உனக்கு ஒண்ணு ஆகாது. உனக்கு ஒண்ணு ஆகாது. டாக்டர், டாக்டர். டாக்டர், டாக்டர். என்னாச்சு மேடம்? வித்யா கண்ணு முழிச்சிட்டா. டாக்டர், நான் உள்ள போய் பார்க்கலாமா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர் வாங்க. வித்யா, நான் பேசுறது கேக்குதா? ஸ்லோவா ரிலாக்ஸா பிரீத் பண்ணுங்க. ரிலாக்ஸ். மேடம்,